அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மின்ஹாஜுல் அரபியாவில் ஃபஸ்ட் லெசன் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். ஹாதா பாடம், தாடிக்கல் பாடம். இப்போ வந்து தர்ஸு 2 இங்கே பாருங்கள். தர்ஸு 2ல் 2வது பாடம். இது வந்து தர்ஸு 2, இது லெசன் 2 பாடம் 2 சபக்கு தோ. இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா மண். இது இந்த மாவும் மண்ணை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஃபுல்லாக இந்த பாடம் பூரா மண் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மானா என்னென்னா, மா யூஸ் பண்ணுறது வந்து விலங்கினங்கள், உயிரற்ற பொருட்களுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மண் வந்து மனிதர்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம். யார் இது யாருன்னு தான் அர்த்தம். அப்போ ஹூ மண். இப்போ மா வந்து யூஸ் பண்ணுறது வந்து கோன், இந்த வாட், ஹூ யார், என்ன. இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மண் வந்து எப்போவுமே மனிதர்களை என்ன அப்படி கேட்குறது. இது வந்து யூஸ் பண்ணுறது மிருகங்கள் அல்லது உயிரற்ற பொருட்களை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. This text uses simple questions and answer to identify people and things using the demonstrative pronouns. அது போன பாடத்தில் ப்ரொனவுன்ஸ் சுட்டு பிரதி பெயர்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் இதில் தான் இந்த படத்தில் படிக்கிறோம். இப்போ இங்கே ஒரு பையன் இல்லை ஒரு மனிதன் வச்சுக்கோங்க. இந்த மனிதன் அது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, மன் ஹாதா. ஹாதா சொல்லக்கூடாது. ஏன்னா இது மனிதரை யூஸ் பண்ணும்போது மண் யூஸ் பண்ணுறோம். இது எது அடுத்த 2வது கொஸ்டினில் வருங்க. எது யூஸ் பண்ணுறோன்னா உயிரற்ற பொருட்கள். வந்து உயிரற்ற பொருட்கள், விலங்கினங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க கொஸ்டின் ஆன்சருக்கு. ஸோ ஆனால் இது மனிதர்களுக்கு மன் ஹாதா கேட்குறாங்க. ஹாதா இது வந்து பக்கத்தில் உள்ள பொருட்களை நம்ம பக்கத்தில் இருந்தால் இவர், தூரம் ஹாதா இவன், தூரமாக இருந்துச்சுன்னா தாலிக்க நம்ம போன படத்தில் படிச்சிருக்கோம்ல. அப்போ இவர் அந்த வரும்போது தாலிக்க வரும். இப்போ பக்கத்தில் இருக்கிறனால இவர் யார் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த மண் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வந்தால் என்னது, இது என்ன அது என்னன்னு வந்துச்சுன்னா அது வந்து மிருகங்களுக்கும் உயிரற்ற பொருட்களுக்கு யூஸ் பண்ணுறது. அப்போ யார் எங்கே வருது? மனிதர்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம். அப்போ மன் ஹாதா. இது கொஸ்டினாக கேட்குறாங்க. இப்போ கொஸ்டினில் தமிழில் சொன்னால் யார் இவர் யார் எப்படியாவது வச்சுக்கலாம் நம்ம. ஏ கோன் ஹே இது வந்து உருதுல, ஹூ இஸ் திஸ் இங்கிலீஷில். அப்போ ஆன்சர் என்னென்னா, இந்த ஆன்சரு ஹாதா ரசூலுன் சொல்கிறாங்க அரபியில். அப்போ நம்ம தமிழில் வந்து இவன் ஒரு மனிதன், ஆண். இது ஆணாக இருந்தால் இது. அதுக்கப்புறம் ஆத்மி ஹே இல்லைனா எக்கு ஆத்மி ஹே உருதுல. இது எக்கு ஆத்மி ஹே உருதுல. திஸ் இஸ் எ மேன் இங்கிலீஷில். 2வது கொஸ்டின் அடுத்த சொல்லித்தரேன்.